கும்பலமுனை கமக்கார அமைப்பு சார்ந்த இடம் இந்த நித்தகுளம். இது ஒரு 1000 ஏக்கருக்கு மேலே இந்த குளத்தால் பயனடையக்கூடிய பயனாளிகள் விவசாயிகள் இருக்கணும். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 250-300 ஏக்கர்கிட்ட செய்து கொண்டாராக்கள் இருக்கணும். அப்போ பல வேலைப்பாடு இருந்தது. பல நாள் இந்த இடத்துக்கு வரையில்லாமல் கிடந்தது. முந்தி குளம் செய்தது, பிறகு குளங்கள் சேதப்படுத்தப்பட்டோ அல்லது என்னவோ இங்கே ஆக்கள் வரையில்லாமல் இருந்து பெரிய கஷ்டப்பட்டு இந்த கமக்கார அமைப்புகள் என்ற உசாரண்டு தான் சொல்ல வேணும். ஒவ்வொரு கூட்டத்திலையும் இந்த குளத்தை திருத்தி தாங்கொண்டு இவர்கள் கூக்குரலிட்டு கதைச்ச விடயங்கள் எனக்கு தெரியும். நானும் இதை பற்றி கதைச்சேன். இப்போ ஒரு பெரிய ஒரு நிதியை இதுக்கு ஒதுக்கி இந்த வேலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் போன வருஷம் 7ஆம் மாதம் 13ஆம் தேதி நாங்கள் இங்கே பார்வையிட்டு அப்போ வேலை ஆரம்பிக்கப்பட்ட நேரம் புக்க பொங்கி இதில் எங்களோட சம்பிரதாயபூர்வமாக ஒரு நிகழ்வை செய்து போட்டும் போனாங்க. இப்போ அதுக்கு பிறகும் நாங்கள் இப்போதும் இன்றைக்கும் நாங்கள் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி இந்த வேலை முடிக்கிற மாதிரி தான் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கு. இப்போ அவிகள்கிட்டையும் நாங்கள் கேட்க அதை உறுதிப்படுத்திக்கிறோம். ஆனால் இந்த வேலைகள் பூரணமாக இங்கே நடந்ததாக அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதிக்கு உரிய மாதிரி முடிக்கிற மாதிரி இல்லை. மற்றது இப்போ நாங்கள் முழு இடமும் பார்வையிட்டு இதில் நாங்கள் கமக்கார அமைப்பு பிரதிநிதிகள் தான் அவிகளுடன் வந்தது. என்னையும் கேட்டு இங்கே நாங்கள் பார்க்க பெரிய வேதனையாக கிடக்க. ஏனென்றால் கூடுதலான வேலைகள் கிடக்கு. நாங்கள் பார்த்த அளவில் இது ஒரு 15-20% வேலை தான் முடிஞ்சிருக்கிறதாக நாங்கள் நினைக்கிறோம். வேண்டிய இது முடிவடுமா அல்லது இதையும் பலமாக போல காசு திரும்பி போச்சண்டு ஒரு சொல்ல போகணுமா? அப்போ இந்த மக்களுக்காக தான் இது உலக வங்கியின் ஊடாக இந்த நிதி ஒதுக்கப்பட்டது. 500 மில்லியன் ரூபாய் இதுக்காக ஒதுக்கப்பட்டு இந்த விவசாயிகள நலன் கருதி இதை செய்ய முன்வந்த நேரத்தில் இப்படி இந்த மக்களுக்கு உரிய வகையில் இது கிடைக்கப்படுமான்ற ஒரு ஐயப்பாடு இங்கே கமக்கார அமைப்புகள் சொல்லி கொண்டிருக்கிறோம். நாங்களும் பார்க்க இது தெரியுது. ஆனால் இதில் கூடுதலாக சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்கள் கவனம் எடுக்கணும். கவனம் எடுத்து இதை உரிய முறையில் இந்த குளத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதிக்கு பூரணமான வேலை இங்கே செய்யப்படணும். அதை உறுதிப்படுத்தணும் அவிகள். அப்படியான வகையில் இதை செய்து மக்கள்கிட்டையும் நீர்ப்பாசன திணைக்களத்திட்டையும் இதை ஒப்படைச்சு இந்த மக்கள் சுமூகமாக சுவீட்சமாக இந்த வாழ்வாதாரங்களை தாங்கள் பெருக்கிக் கொள்கிற வழியை மேற்கொள்ள பார்க்கணும். இல்லையோ இது உயர் மட்டத்துக்கு அரசாங்கத்தின் உயர் மட்டத்துக்கு நாங்கள் நிச்சயமாக கொண்டு போவோம். ஏனென்றால் இது வேலை சீராக நடைபெற இல்லை என்றால்தான் எங்களுடைய பார்வைக்கு தெரியுது. நிச்சயமாக இது ஜனாதிபதியோ அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சுகளோ இதில் ஆர்வமாக இருக்கிறது எங்களுக்கு தெரியுது. இந்த வேலையில் சம்பந்தப்பட்ட அமைச்சுகள் தங்களோட பொறுப்பான வேலைகளில் நாங்கள் கதைக்கக்கூடிய மாதிரியும் இருக்குது. நிச்சயமாக இங்கே நடக்கிற ஒரு மோசமான செயல்பாடு என்றால் நாங்கள் நேரடியாக பாராளுமன்றத்துக்கு கொண்டு போக வேண்டி வரும் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நாங்கள் இன்றைக்கு இந்த நித்தகுளத்தின் வேலைத்தளம் பார்க்கறதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் திரு ராசா ரவிகரன் ஐயா, மற்றது ஆர்டிஎஸ் உபதலைவர், கமக்கார அமைப்பு தலைவர், தண்ணி முறிப்பு சம்மேளனத்தின் தலைவர், மற்றது நான் எல்லாருமா வந்திருந்தேன். நாங்கள் இதில் கள விஜயத்துக்கு வேலை நடக்கிறதுன்றது எங்களோட கதைக்கப்பட்டது. இது ஒரு கனவு குளமாகத்தான் கதைக்கப்பட்டது. எத்தனையோ இடங்களில் திரிஞ்சு மண்டாடி கெஞ்சித்தான் இதுக்குரிய அலோகேஷன்களை எடுத்து இந்த வேலையை செய்ய தொடங்கினது. ஆனால் இங்கே வேலை செய்கிற இடத்துல ஒரு 15% வேலை கூட இங்கே நிறைவுறுத்தப்படவில்லை. 7ஆம் மாதம் 15ஆம் தேதி இந்த குளம் செய்து முடிக்கணுமோ இல்லையோ பாரம் கொடுத்துட்டு போகணும். எங்களுக்கு இருக்கிறது இந்த ஒரு குளமும் இந்த குளத்துக்குள்ளே இருக்கிற வயலும் தான். ஆனால் இவியல் 1000 குளத்தை இந்த ஒப்பந்தாரம் செய்யலாம். இந்த ஒப்பந்தாரட்ட வேலையை 1000 குளத்தை நீர்ப்பாசன திணைக்களம் மேற்பார்வை செய்யலாம். ஆனால் எங்களுக்கு இருக்கிறது இந்த ஒரு குளம் தான். ஒருக்கா பாருங்க இவ்வளவு தடி கஞ்சல் குப்பை போட்டு இந்த குளத்து கட்டுக்குள்ளே இறுக்கி கொண்டு வரையினோம். ஒரு லேபர் நிற்கி கொண்டு பாருங்க இந்த லைனில். எல்லாது போனால் ஒரு சொட்டு தண்ணி அடிபட்டு கொண்டு பாருங்க. இதுகளை பராமரிக்கிறது மேற்பார்வை செய்கிற ஒரு டிஓ நிற்கிறாரோ இங்கேண்டு பாருங்க. அப்போ இவியலெல்லாம் எவ்வளோ ஓவர் டைம் எழுதி போட்டு சம்பளம் வேண்டினதை பாருங்க. இவியல் இந்த வேலைன்ற முன்னேற்ற அறிக்கை என்ன செய்திருக்கிறோம்?
இவர் தான் இந்த கமக்கார அமைப்பின் தலைவர். இன்று வரைக்கும் இந்த வேலை சம்பந்தமான ஒரு பிஓக்கு கொடுத்துருக்கணுமோ, எல்லாம் ஒரு ட்ராயிங் கொடுத்துருக்கணுமோ, இல்லை இதுதான் செய்ய போறோம்னு சொல்லியிருக்கணுமோ. எல்லாரும் களவெடுக்க வலிக்கிட்டா அனுரவ் என்ன, மஹிந்த ராஜபக்ச என்ன, ரணில் விக்ரமசிங்க என்ன, எல்லாம் ஒரே கள்ள கூட்டம் மாதிரி தானே இருக்குது. கனவு நாடு, கனவு தேசம், என்பிபி ஆட்சி, அது செய்வோம் இது செய்வோம், ஆனதருவம் பூனதருவம் புடுங்குவோம் அண்டிச்சினோம். இங்கே என்ன நடக்குது? இதுக்கா நாங்கள் இவ்வளவு எதிர்பார்ப்போடு இருந்த நாங்கள் இந்தளவு ஊழல்கள், மோசடிகள், களவுகள், சுத்துமாத்துகள், பிரட்டுகள், இதுகளுக்கா நாங்கள் இன்றைக்கு எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கு இந்த அரசாங்கம் சரியான ஒரு தீர்வை தர வேணும். புதுசாக நாங்கள் எல்லாம் புடுங்குவோம் வந்த இந்த கவர்மெண்ட் என்ன செய்யுது அதை கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க.